சின்னதா ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்கள வந்து ஈவன் லேடீஸ்க்கே ரொம்ப பிடிக்கும். இவங்க வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கிட்டே வர்றது வந்து இன்னொரு லேடிக்கு பிடிக்கல. ஸோ அவங்க வந்து எப்படி இவங்க பேர கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவங்கள பத்தி ஒரு தவறான ஒரு வதந்திய வந்து இவங்க ஒருத்தங்ககிட்ட போய் சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் காசிப்பிங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா பரவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரமா எல்லாருக்கும் எல்லாருடைய காதுக்கும் போகுது. இந்த தவறான செய்தி. இது ஆட்டோமேட்டிக்கா கடைசியில அந்த நல்ல லேடி காதுலயே வந்து விழுது. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுறாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு யாராலயுமே தாங்க முடியல. ஏன் இந்த வதந்திய பரப்புன அந்த லேடிக்கே வந்து தாங்க முடியல. அடடா! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. எப்படி இத வந்து ஸ்டாப் பண்றது? எப்படி இத ரெக்டிஃபை பண்றது? அப்படின்னு அவங்களுக்கு வழி தெரியல. ஒவ்வொருத்தட்டையா போய் நான் தான் சொன்னேன், நான் தான் சொன்னேன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நெறைய பேருக்கு அவங்களுடைய கை மீறி போயிடுச்சு. நெறைய பேருக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு. ஸோ இவங்க அந்த ஊர்ல ஒரு வயசான ஒரு முனிவர் இருப்பாரு. வந்திருப்பாரு. அந்த முனிவர்கிட்ட போய் இவங்க வந்து கேட்குறாங்க. இங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, நான் வந்து இத ஸ்டாப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் வந்து எப்படி இந்த வதந்திய வந்து நான் செய்த தவற எப்படி நான் வந்து சரி பண்றதுன்னு கேட்குறாங்க. அந்த முனிவர் சொல்றாரு, "நாளைக்கு வர்றப்ப நீ வந்து ஒரு கோழியோட வா" அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு மறுநாள் வராங்க. அவர பார்க்க வராங்க. ஒரு கோழியோட வராங்க. ஸோ அந்த முனிவர் சொல்றாரு, "நீ திரும்பி போறப்ப இந்த கோழியினுடைய சிறகுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பிச்சு பிச்சு போற வழியெல்லாம் போட்டே போ. வீட்டுக்கு போ. போய் அப்புறம் அந்த கோழிய சமைச்சு சாப்பிட்டுருன்னு" சொல்றாரு. ஸோ அந்த லேடி அதே மாரி செஞ்சுட்டு மறுநாள் வராங்க. மறுநாள் வந்தவுடனே அந்த முனிவர்ட்ட, "சுவாமி நான் இப்ப என்ன செய்றதுன்னு?" கேட்குறாங்க. அந்த முனிவர் சொல்றாரு, "நீ வந்து நேத்து போட்ட இல்லையா, அந்த சிறகுகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பொறுக்கிட்டு வா. அவ்ளோ சிறகுகளையும் பொறுக்கிட்டு வான்னு" சொல்றாரு. அப்போ சொல்றப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிருது. எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கூட ஷி கோஸ் போறாங்க. போயிட்டு தேடுறாங்க. அவங்களால மேக்ஸிமம் ஒரு 2, 3 சிறகு கூட எடுத்துட்டு வர முடியல. ஏன்னா எல்லாம் காத்துல பறந்துருச்சு. ஸோ அவங்க வந்து கையில கிடைச்சத மட்டும் கொண்டு வந்து அந்த முனிவர்ட்ட குடுக்குறாங்க. "சுவாமி இவ்வளவுதான் இருந்தது. இவ்வளவுதான் கிடைச்சதுன்னு" சொல்றாங்க. "மீதி சிறகெல்லாம் எங்கன்னு?" கேட்கிறாரு. "காத்துல பறந்துருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த முனிவர் சொல்றாரு, "இதே மாதிரி தான் இப்ப நீ செஞ்சிருக்கிற காரியம் வந்து காத்துல எப்படி இந்த சிறகுகள்லாம் பறந்துச்சோ, அதே மாதிரி நீ சொன்ன தவறான செய்தி அந்த வதந்தி வந்து எத்தனை பேருக்கு எப்படி எப்படி போச்சோ தெரியாது. இத உன்னால ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. ஒரு பழிச்சொல் நீ ஒருத்தங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துட்டியா, அத வந்து உன்னால ரெக்டிஃபை பண்ண முடியாது. இனிமேல் இந்த மாரி தவறுகள செய்யாத" அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவாரு. இந்த ஸ்டோரி வந்து எத பத்தி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காசிப்பிங் பத்தி.